என்னங்க நீங்க பயன்படுத்திட்டீங்க? பயப்படுறதுக்கு தான் பயப்படுத்துறது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் சொத்துல மண்ணள்ளி போட்டுறாதம்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வேட்டைக்காரன் ஆடு வளர்க்கறது பால் கறக்கவா இல்ல புளிய பிடிக்க. உன்னை காட்டி அந்த பேயை கூப்பிட்டா பேய் வந்துரும். உன்னை தின்ன மட்டும் அந்த பேயோட பசி அடங்காது. அடுத்தது அது என்னதான் தின்னும். என்னங்க? ஒவ்வொரு மந்திரமா இவளுக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்துக்கிட்டு இருந்த. ஒன்னு சொன்னதை புரிஞ்சுக்க, இல்ல புரிஞ்சதை சொல்லு. அவளை பயமுறுத்தாம போ. அவளை பயமுறுத்த தானே செஞ்ச, வேற ஒன்னும் செய்யலையே நானு. ஏன் பயமா இருக்க? எனக்குலாம் பயம் இல்ல. பயம் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார்த்திகை நாள்ல தான் வேலூர் பெரியவர் இறந்து போனது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா ஹரிநாராயண இறந்து போனது இதே நாள்ல தான். அதனால ஜாக்கிரதையா வாங்கிக்க. உன் கையாலேயே இங்க லட்சக்கணக்கான தீபங்களை ஏத்தி வை. துளசி, குட்டி மாமா எங்க? இரவு பூஜை முடிஞ்சுதான் வருவாரு. நீ பூஜை பண்ணும்போது இந்த விபூதியை கொஞ்சம் பூசிக்க சொன்னாரு. நாங்க போயிட்டு வரோம். சரி. யாரு? 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 யார் இந்த விளக்கெல்லாம் அணைச்சது?
எனக்கு தேவை புத்தி வளர்றதுக்காக மந்திரம் படிச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி சிஷ்யர்கள் கிடையாது. அது தெரியாத உனக்கு? எங்கடா அவன்? உங்களோட அந்த வாத்தியார், அவனை நான் இப்ப பார்க்கணும். இங்க வர சொல்றான். கிரீஷ், கிரீஷ் இல்ல, தாத்ரி. நான் வர வச்சிருக்கிற மணியன் கோட்டை தாத்ரி, சாவித்திரிங்கிற ரத்த காட்டேரி. கிரீஷ், ஐயோ, மாதவண்ணாவா இங்க இருந்தீங்க? நான் பார்க்கவே இல்ல. நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீங்க என்னோட எதிரி கிடையாதுன்னு. அதானே நிஜம். மித்ரா என் தங்கச்சி தானே, அவளோட புருஷன் தானே நீங்க. பட்டாவி மாதவன் தான் என் மச்சான்னு சொல்ல எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். ஒரு இரும்பாணியால என்ன அடக்கி இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன்னா உன்னோட கதி அதோ கதி. அப்புறம் தினமும் காரியம் செய்ய வேண்டியது இருக்கும். உன்னோட அம்மாவுக்கு பட்டாவியோட அடி வேறு வரைக்கும் தோண்டி எடுப்பண்ணா. நீங்க எப்பவும் என்ன தப்பாவே நினைச்சுக்கிறீங்க. நான் என்னோட சங்கடம் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த ஊர்ல இந்த பொண்ணுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய வீடு? இந்த இடத்த எனக்கே கொடுத்துருங்க மாதவண்ணா. இந்த ஊர்ல இருக்கிற கர்ணன் கிட்ட தானே நான் என்னோட ஆசையை சொல்றேன். நிறைவேற்றி கொடுங்க. ரொம்ப ஆசையா இருக்கு. என் புள்ளைய தோக்கடிச்சது யார் தெரியுமா? அந்த உன்னி கிருஷ்ணன். இங்கதான் என் பையன் கிரிய விட்டு அவனை இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த குளத்துல தள்ளி அவனை கொன்ன. ஆத்மாவையும் உடம்பையும் தனித்தனி ஆக்கிட்டேன். அது செஞ்சது நானே தான். மணியன் கோட்டை சாவித்திரி, அதுக்கு பழி வாங்க வந்த முன்னாடி நான் வந்துட்டேன். ஆதிகேசவனை கொண்டு நான் வந்த விஷயத்த சொன்னேன். புரியுதா உனக்கு என்னோட சக்தி? இனி எனக்கு தேவை இவதான். இவளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த நேரம் வரைக்கும். லட்சக்கணக்கான மந்திரங்கள் சொல்லி முக்தி அடைஞ்ச மாதவன் கூட்டம் எப்படி வராம இருக்க முடியும்? சாவித்திரி வந்துதாகணும். பாவம், அவனை கொன்னுடாத. சின்ன வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு. இனி எங்களை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. உன்னோட முடிவுல நீ உறுதியா இருக்கியா? சொல்லு. சந்தேகமே வேண்டாண்டா நாய. உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன தொட்டு பாரு.
இல்ல நான் வாங்க மாட்டேன். எல்லா தொல்லையும் ஒழிஞ்சிச்சுன்னு பார்த்தா வேண்டாம். அடுத்த தொல்லை என்னை ஆரம்பிச்சிடுச்சா? கட்டாயப்படுத்தாதீங்க. வேண்டாம், எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம். நான் உங்க கூடவே வந்துடுறேன். அப்பா, இவர்கிட்ட இங்க இருந்து போ சொல்லுங்க. எனக்கு இந்த வீடே வேண்டாம். பிரச்சனை பண்ண வேண்டாம். முதல்ல இந்த மாதவன்ட்டேருந்து சாவியை வாங்கு. சொத்தெல்லாம் பார்த்ததும் நீங்களும் மயங்கி விழுந்துட்டீங்கல்ல. நான் தான் சொல்றேன்ல எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு. இந்த மடத்தோட பூனைக்கு அந்த உணர்வு இருக்கு, ஆனா மூளை கிடையாது. உன்னை தவிர இந்த வீட்டுக்கு வேற யார் சொந்தக்காரங்க? சட்டப்படி இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி நீ மட்டும்தான். கோடீஸ்வரி நீ. வேலூர் மடம் சாபக்கேடான இந்த வீடு கிடையாது. மனுஷங்க தங்கறதுக்கான லட்சணமான வெளிச்சம் இருக்கிற தங்கறதுக்கான ஒரு மடமா இது மாறிடுச்சு. அதுதான் நான் உனக்கு அன்னைக்கு தந்த வாக்கு. வாழ்நாள் பூரா உன் கூடவே பாசத்தோட இங்கேயே தங்கணும்னு நினைச்சவன் தான் என் தம்பி உன்னி கிருஷ்ணன். இதை எப்படியாவது வாங்கணும்னு அவரு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அப்படின்னா நீ இங்கதான் இருக்கணும். நாளைக்கு வேலூர் ஹரிநாராயணனோட அடுத்த பரம்பரை இங்க ஓடி விளையாடணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, பிடிவாதமும் தான். எல்லாரும் கிளம்புறாங்க போல இருக்கு. இதுதான் நல்ல வாய்ப்பு. இனி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். வரட்டா? வேற யாரும் வரணுமான்னு? சாரங்க மாமா, உடஞ்ச ஓட மாத்துறதுக்கும் ஒரு கதவை சரி பண்றதுக்கும் இவனே போதும். அதுல இவன் கில்லாடிதான். அதனால உங்களுக்கு இங்க ஒரு உதவியாளனா இவன் இங்கேயே இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க? நான்